மக்களே, இன்றைக்கி மார்கழி 3ங்க. இன்றைக்கி 15 புள்ளியில் கம்பி கோலம் தான் போட்டேன். 4 மணி ஆயிடுச்சு கோலம் போடுறதுக்கு. கோலம் போட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றினேன். இன்றைக்கி தக்காளி சாம்பார் செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கணுங்க. அதை கட் பண்ணி ஒரு சட்டியில் போட்டு வேக வச்சுக்கணுங்க. நான் எங்கள் வீட்டில் சட்டி இருக்குது, வேக வச்சுக்கினேன். பூண்டு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா தக்காளி வெங்காயம் சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அது ஒரு பக்கம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, டேஸ்ட்டுக்கு தாங்க புளி, உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேசரில் மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கோங்க. நான் மத்தில் மசிச்சுக்கணுங்க. நல்லா மசித்து அதை தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு, நம்ம ஏற்கனவே காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டிருக்குறோம். இது வாசனைக்கு தான். கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்புங்க. தக்காளி ஊற்றிடுங்க. கடைஞ்ச தக்காளியை நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. சளி பிடிச்சின்னு இருக்குதுங்க. நல்லா 1.5 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார், தக்காளி சாம்பார். எல்லாம் கலரி கொடுங்க, கட்டி இல்லாத. தக்காளி சட்னி கொதிச்சது இந்த கடல மாவு ஊற்றிடுங்க. சிம்மில் வைங்க, அடியில் போய் உட்காரும், அடி பிடிக்கும். நல்லா கொதிச்சு வந்தது கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இட்லி முழுவ சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி.